கடைக்கு போய்க்கிட்டு இருந்தேன்னா வழியில் இந்த அழகான அந்தி மந்தாரை செடியை பார்த்தங்க. ஒரு வீட்டுக்கு வெளியே காவா பக்கத்தில் இந்த செடி வளர்ந்துருந்துச்சு. பூக்கள் அவ்வளோ ஒரு அழகாக மஞ்சளும் சிவப்பும் கலந்த டபுள் கலர் ஷேடில் இருந்துச்சுங்க. இந்த அந்தி மந்தாரை ஒரு புதர் செடி வகையை சேர்ந்தது. இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க. பர்பிள், ஒயிட், எல்லோ, பிங்க் அப்படின்னு நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த செடிகள் ரொம்ப அடர்த்தியாக புதர் மாதிரி வளரக்கூடியது. பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். சாயங்காலம் டைமில் 5 மணிக்கு பூக்கிறதுனால இதுக்கு 5 மணி பூ அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. இதனுடைய விதைகள் பார்த்திங்கன்னா மிளகு மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் இந்த செடி ஒரு 2 கலர் வச்சுருந்தேன், பர்பிளும் ஒயிட் கலருங்க. ஆனால் ரொம்ப புதர் மாதிரி வளர்ந்து தோட்டத்தையே அடைச்சிக்கிட்டு இருந்ததுனால நான் கட் பண்ணி போட்டுட்டேங்க. இன்றைக்கி இந்த டபுள் கலர் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அதனால் இதில் கொஞ்சம் விதைகளை நான் சேகரித்து எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்த விதைகளை தொட்டியில் வைக்காமல் காம்பவுண்ட் ஓரங்களில் போட்டு கொஞ்சம் செடிகளை வளர்க்கலாம் அப்படின்னு. இந்த செடிகளை ஆடு மாடுகளும் சாப்பிடாதுங்க. அதனால் ஈஸியாகவே வளர்ந்துடும். பூச்சி தாக்குதலும் அதிகமாக இருக்காது. ஈஸியாக ப்ரொபகேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி வழியில் போகும்போது புதுசாக ஏதாவது பூக்களையோ செடிகளையோ மரங்களையோ பார்க்கும்போது வீடியோ எடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? கண்டிப்பாக எனக்கு இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.